வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். நான் வந்து நெறைய பேர் கேட்கறதுனால வந்து ஒரு அது இல்லாம நெறைய டவுட்லாம் கேட்டதுனால வந்து ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான். மத்தபடி வேற எதுக்காகவும் வீடியோ போடல. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். அதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம். கரெக்ட்டுங்களா? 15 நிமிஷம் ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம். அந்த 15 நிமிஷம் ஸ்ட்ராட்டஜில இந்த வாரம் என்ன நடந்துச்சு? நான் எதுவுமே எதுக்கு இன்னைக்கு போடக்கூடாதுன்னு இருந்தேன். நான் எதுக்கு போடுறேன் அப்டின்னா, ஒரு வேள நான் இத இன்னைக்கு விட்டுட்டேன் அப்டின்னா, நாளைக்கு நாளைலருந்து இந்த சார்ட் அவைலபிளா இருக்காது. ஸோ அதுக்காக தான் வீடியோ போடுறோம். இல்ல இப்ப நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 23400 சிஇ 23400 பிஇ அந்த ரெண்டுமே வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி அதனால நான் சொல்றேன். வச்சிருக்கோம். எதுக்கு 400 எடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் ஆகும்போது 600 ஸோ கீழ 23 100 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன் பிட்வீன் ரேஞ்சில இருக்கிறத வந்து 400 எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ 400 சிஇல என்னென்ன என்ட்ரி கிடைச்சுச்சு அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி பார்த்துடலாம். எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கான உள்ள வீடியோ தான். ஏன்னா எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக உள்ள வீடியோ தான். செவி ரிஜிஸ்டர் கிடையாது நானு. அதையும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஸோ என்னென்ன என்ட்ரி கிடைச்சுச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதாவது 1ஆம் தேதி ஓகேங்களா? 1ஆம் தேதி அது எல்லாமே ரொம்ப ஷார்ட் வீக் கம்மியான என்ட்ரி தான். பட் நீங்க ஓவராலா எதுல குளோஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 9 வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ரூ. 156 அப்படிங்கிற ரேஞ்சில நீங்க 5 மினிட்ஸ் ட்ரையல் பண்ணி நீங்க பார்த்துங்க. ரொம்ப ஷார்ட்டா தான் வீடியோ போடப் போறோம். ட்ரையல் பண்ணி பார்த்துக்கங்க. இல்ல 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்கும். தெரியும்னு நினைக்கிறேன். 945 அந்த ரேஞ்சில உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஸோ பிரைஸ் டிஃபரன்ஸ் நீங்க எடுத்து பாருங்க தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எங்க ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இருக்குன்னா 191ல ஸோ ரூ. 2600 கிட்டத்தட்ட ரூ. 2500 ரூ. 2600 கிடைச்சிருக்கும். ஸோ அதே 23,400 சில அடுத்த நாள் ஓகேங்களா? அன்னைக்கு அதுக்கு அடுத்து வேற ட்ரேட் இல்ல. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒளிமுறையும் கிடையாது. ஓகேங்களா? எந்த ஒளிமுறையும் கிடையாது. ஸோ அது மாரி நெறைய பேர் கேட்குறீங்க. ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு அடுத்து கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படினால என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. எடுக்கக்கூடாது. அந்த கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் அடுத்த கேண்டில் எங்க ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்க என்ட்ரி டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ டைரக்ட்டா இந்த இடத்துல நீங்க என்ட்ரி டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது. ஸோ அப்ப நீங்க என்ன டைமிங்ல எடுத்திருப்பீங்க? 10:30க்கு எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? 10:30க்கு எடுத்திருப்பீங்க. பி ஓகே. சி இல்லைங்களா? ஸோ இந்த ஏரியால ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியால ஆக்சுவலா இது ரெட் கலர் கேண்டில் தான். இது ரெட் கலர் கேண்டில் தான். பட் இதோட ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஹையா இருக்கும். அதனால நம்ம இந்த இடத்துல என்ட்ரி குடுத்துருப்போம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ்மே மோஸ்ட்லி உங்களுக்கு காஸ்ட் டூ காஸ்ட்ல தான் ஹிட்டா இருக்கும். மேல போன மாரி இருக்கும். ஆனா நீங்க 5 மினிட்ஸ்ல எடுத்து ட்ரையல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு காஸ்ட் டூ காஸ்ட்ல தான் ஹிட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த என்ட்ரி நான் கன்சிடர் பண்ணல. எதுக்கு கன்சிடர் பண்ணேன்னா, அந்த 11:30 டூ 12:30 டைமு. ஓகேங்களா? இதுவுமே உங்களுக்கு பேசிக்கா என்ட்ரி தான். நான் கன்சிடர் பண்ணல. பட் நீங்க எத எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் இருந்திருக்கும். அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதே 400 சிஇல வந்து 2:45க்கு ஓகேங்களா? இன்னைக்கு 2:45க்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? 2:45க்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. அது குளோஸ் ஆகுற டைமிங்ல. ஸோ நல்லா மேல தான் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 28 ரூ. 38 அதாவது 400 உங்க எக்ஸாம்பிள்ல காமிச்சதுனால வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு கம்மியா இருந்திருக்கும். ஒருவேளை இந்த டைம்ல என்ன எங்க மார்க்கெட் இருந்துச்சோ அந்த இடத்துல நீங்க அட் த மணிலோ இல்ல ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணிலோ எடுத்தீங்கன்னா, இதோட டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா இதோட பிரீமியமே கம்மி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிரீமியமே கம்மியாயிருச்சு. ஸோ டிஃபரன்ஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இத விட்டுருங்க. ஸோ சிஇ விட்டுருங்க. நம்ம பிஇக்கு வந்துரலாம். ஓகேங்களா? பிஇக்கு வந்துரலாம். பிஇ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம். ஸோ பிஇ 1ஆம் தேதியில இருந்து பாருங்க. 15 நிமிஷம் தானே இருக்கு. இதா இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம செட்டப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க செட்டப் வீடியோ பார்க்காம புதுசா பார்த்தீங்கன்னா, அந்த 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அத ரெஃபர் பண்ணிக்கங்க. வேற தேவையில்லாத வீடியோலாம் நெறைய இருக்கும். அதெல்லாம் ரெஃபர் பண்ணாதீங்க. பார்க்காதீங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜி வீடியோ மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. ஸோ எங்க 10:30க்கு என்ட்ரி எடுத்திருக்கோம். ரூ. 76ல என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரூ. 76 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல ஓகேவா? இந்த இடத்துல ரூ. 75 ரூ. 1 இப்ப எல்லாராலயும் கரெக்ட்டா அக்யூரேட்டா எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஒரு தடவ உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அத கேஷ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன் கேஷ் பண்ண நினைக்காதீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள்ல இந்த மூவ்மெண்ட் நடக்கும். மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, இது அப்படியே கன்சாலிடேட் ஆகவோ, இல்ல வந்து திருப்பி ஆப்போசிட்டா கீழ வரதுக்காகவோ வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்ப அது கேஷ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ரூ. 132 மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்க எடுத்து பார்க்கலாம். எந்த இடம் அப்படின்ட்டு. நீங்க 5 மினிட்ஸ்ல போடும்போது இன்னும் கொஞ்சம் மேலேயே ஹிட் ஆயிருக்கும். அதுல ரூ. 132 அப்படி நீங்க 5 மினிட்ஸ்ல எடுத்து ரெஃபர் பண்ணிக்கங்க. இத போட்டோம்னா லாங்கா வீடியோ போகும். ஓகேவா? ஸோ அதுலயுமே ஒரு குட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். 23,400 பிஇ ஓகேங்களா? அதே அதே சேம் 1ஆம் தேதி எப்போ 1:15க்கு ஓகேங்களா? 1:15க்கு அடுத்த என்ட்ரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து பெருசா உங்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா, பெருசா கிடைக்கல. ஓகேங்களா? பெருசா கிடைக்கல. பட் நம்ம டைமிங்க நம்ம செட்டப்பா ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு சின்ன மினிமம் ப்ராஃபிட்டாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசா வந்து ஒண்ணும் மூவ்மெண்ட் இல்ல. நேத்துமே பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல.
11:15க்கு இந்த என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 11:15 உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். 11:15க்கு அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஐயா 11:15க்கு கரெக்ட்டுங்களா? 11:15 11:15க்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரூ. 145ன்னு. பட் அது மேல போச்சு. மேல போச்சு. பட் வந்து இதுல வந்து பெருசாலாம் 160, 120 வரைக்கும் போச்சு. ஒருவேளை நீங்க 5 மினிட்ஸ்ல ட்ரையல் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும். எடுத்து செக் பண்ணிக்கங்க. ஸோ மத்தவங்க மாதிரி இல்ல அங்க மேல போயிருச்சு, ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ற ஆள்லாம் நான் கிடையாது. என்ன இருக்கோ அதுதான். ப்ராஃபிட்டோ லாஸோ அதுதான் கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி இப்ப இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி நீங்க காலையிலேயே பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல காலையிலேயே பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி திருப்பி அது காஸ்ட் டு காஸ்ட்ல அடிச்சிருக்கும். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்ல எடுத்திருந்தீங்க. 11 மணி 11:15 எடுத்திருந்தாலும் காஸ்ட் டு காஸ்ட் தான். மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னாலே, நீங்க செகண்ட் ஹாஃப்க்கு தான் வெயிட் பண்ணுவீங்க. அதுக்குலாம் செகண்ட் ஹாஃப் தான் வெயிட் பண்ணுவீங்க. செகண்ட் ஹாஃப்லயும் பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு கன்ஃபர்மேஷன் நடந்திருக்காது. பட் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் நடந்திருந்தாலும் உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் தான். பட் எதுக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10:30 இங்க 10:30 ஓகேங்களா? 10:30 ஸோ அது மாதிரி 2:45 அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் 2:40 அந்த டைமிங்கிறது வந்து ஒரு ரிப்பீட்டடா நடக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2:45 பாருங்க ஒரு கிளியர் கட் கன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்னக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆல்ரெடி ஒரு இடத்துல இப்போ 11:15 இங்க கொடுத்துருந்துச்சு அப்படின்னா இங்கேயுமே 11:15 பாருங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முன்ன வச்சாங்க. இப்போ நேற்று நடந்த விஷயம் வந்து திருப்பி அது ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு 9:30 இங்க நடந்துச்சுன்னா இங்க 9:30 சான்ஸ் கிடைக்கும். ஒருவேளை இங்க கிடைக்கல அப்படின்னா சில கிடைக்கலாம் இல்ல பில கிடைக்கலாம் எங்கனாலும் கிடைக்கல மார்க்கெட் ஒரே டைரக்ஷன்ல தான் போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இந்த டைமிங்கிறது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 நிமிஷம் அதாவது ஒரு கேண்டில் 2 கேண்டில் முன்ன வச்சுக்காங்க. எக்ஸாக்டா அக்யூரேட்டா ஒர்க் ஆகும் சொல்ல முடியாது. பட் அந்த டைமிங் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கு? இப்ப நேற்று 9 நமக்கு என்ட்ரி கிடைச்சிச்சு. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்? 9:30 இருந்து 9:45 நீங்க என்ட்ரி எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 50-50 சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியாது. மெயினா நான் இந்த விஷயம் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்றத நான் வீடியோ போட்டேன். நீங்க பாதியை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கல அப்படின்னா அது தப்பு கிடையாது. நீங்க பார்த்தா பாருங்க, ஃபுல்லா பாருங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்க இதை அடுத்த வாரத்துல அப்கமிங் வீக்ல நோட் பண்ணுங்க. ஸோ நேற்று கிடைத்த அதே டைமிங்ல வந்து என்ட்ரி கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்ட்டு அதெல்லாம் ரொம்ப ஷார்ட் வீக். பட் இருந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல குட் ப்ராஃபிட் தான் இருந்திருக்க முடியும். இருந்திருக்க முடியும். இல்லை ஒருவேளை ஏதாவது தப்பான என்ட்ரியை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு நீங்க கமெண்ட் மூலமா எனக்கு தெரிவிங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த சேனலை கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அதெல்லாம் மாதிரி வச்சு தேங்க்யூ ஸோ மச். பார்க்கலாம்.